எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் லுக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக், பட் வெரி லாங் லாஸ்டிங். ஹேர் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வெட்டிங் ரெட் சாரீ கெஸ்ட் மேக்கப் லுக் அண்ட் ஹேர் இது எப்படி செஞ்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸாக ப்ரைமர் ரொம்ப முக்கியம் மேக்கப் லாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் லாக்மேயோட அப்சல்யூட் ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன். முகத்தில் பார்த்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைமர் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரைமரை வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் வந்து எங்கெல்லாம் நம்ம மேக்கப் போட போகிறோம், ஸோ ஆஃபீஸாக எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம நல்லா இதை பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு சர்ஃபேஸ் கொடுக்கும் அதை வந்து மேக்கப்பை மேலே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். என்னோடய ஃபேவரட் PAC HD ஃபவுண்டேஷன். இது ஒரு சூப்பர் லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். ஸோ இதை வந்து பொட்டுகள் மாதிரி நான் முகத்தில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து நான் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ என்னோடய PAC ஸ்பஞ்ச் வச்சு தான் நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்பஞ்ச் வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிடும். ரொம்ப லைட் வெயிட் பட் வெரி லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன்ஸ். ரிசப்ஷனுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லாவே சூப்பராக பிளெண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஹைலைட். ஸோ ஹைலைட்டுக்கு உன்னோட ஃபேவரட் மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். ஸோ இதை வந்து ப்ரஷ் மூலயமா வந்து கண்ணுக்கு கீழே, கண்ணோட உள்பகுதி, சீக்ஸ், மூக்கில், அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு மேலே, ஜாவில், இந்தந்த ஏரியாஸ் வந்து நம்மளுக்கு நல்லா டிஃபைன் ஆகும். ஸோ அதனால தான் இந்தந்த ஏரியாஸில் வந்து நான் ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ் வச்சே நான் வந்து எல்லாத்தையும் சூப்பராக பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷ் சூப்பர்பான ஒரு ப்ரஷ், ரொம்ப ஈஸியாக வந்து இது பிளெண்ட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ரஷோட ஷேப்பும் வந்து கரெக்டாக இருக்குது. ஹைலைட் பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேக்கோட ஸ்பாட்லைட் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ண போகிறேன். ஸோ கண்ணுக்கு அடியில், ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் லைட்டாக இருக்குதோ, கொஞ்சம் பிக்மெண்டேஷன் தெரியுதோ, அந்தந்த இடத்துங்களில் வந்து நான் வந்து லைட்டாக கன்சீல் பண்ண போகிறேன். கன்சீலர் வந்து யூஸ்வலாக நான் கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும் கையிலேயே பிளெண்ட் பண்ணும்போது. ஸோ கையிலேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணிடுவேன். இப்போ அது பிளெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்பஞ்ச் வச்சு நம்ம நல்லா ஒத்தி எடுக்கும் போது எல்லாமே இன்னுமே ஃபர்தராக பிளெண்ட் ஆகி ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ ஏதாவது அப்பி இருந்தால் கூட இது ஈஸியாக எடுத்துரும். ஸோ அதனால் ஃபைனலாக வந்து ஸ்பஞ்ச் வச்சு ஒரு ஃபைனல் பிளெண்டிங் கொடுத்துட்றேன். ஸோ கடைசியாக இந்த மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு வந்து சுகரோட இந்த பவுடர் தான் செட் பண்ணோம். இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் எதுவுமே பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது, பட் நல்லாவே வந்து மேக்கப்பை வந்து நிலைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது பவுடர், ஹைலைட் அண்ட் ப்ளஷ். கான்டோர் கிடையாது, இல்லை கான்டோர் இருக்குது பட் நான் பண்ணல. ஸோ இந்த ப்ளஷ் ஷேட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாரீக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பீச் கலர், பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளஷ் ஷேட் இது. இது வந்து அந்த ரெட் சாரீக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அடுத்தது அதே இதில் அந்த ஹைலைட்டை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டான ஒரு ஹைலைட், ஹெவியாக அப்படியே என்னமோ பல்ப் எரிஞ்ச மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப லைட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஹைலைட்லாம் வந்து ஜுவல்லரி போட்டோன்னே ரொம்ப சட்டில் ஆகிடுச்சு, ரொம்ப அழகாகிடுச்சு. ஸோ ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ ஐஸுக்கு போகிறோம். ஸோ ஐஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ் தான். சுகரோட இந்த ஐப்ரோ ப்ரஷ் வச்சு நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணேன்னு காமிச்சு போர் அடிக்காமல் நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அதில் தெரியும்.
ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. இப்போது ஐஷேடோவுக்கு வந்து இந்த பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேலட் தான் பேசிக்கலாக நான் இந்த மாதிரி ப்ரைடல் லுக்ஸுக்கே இந்த பேலட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரான்ஸி கோல்டனி ஷேடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஷேட் தான் எடுத்திருக்கேன் அந்த பேலட்டில். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல ஷைனியாக. அடுத்தது அதே பேலட்டில் இருக்க ஹைலைட் ஷேட் வச்சு ஐப்ரோ போனையும் இன்னர் கார்னர்ஸ் கண்ணோட உள் பகுதியும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ஐலைன் பண்ண போகிறேன். லாரியலோட சூப்பர்லைனர், என் ஃபேவரட் கருப்பான ஐலைனர். ரொம்ப சிம்பிளான ஐலைனிங் தான் பண்ணுறேன். ரொம்ப பெரிய விங்லாம் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன். சாரீ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெட் கலர், பட் வீடியோவில் வந்து ஆரஞ்சாக தெரியுது, ஏன்னு தெரியல. பட் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஈவெண்ட் அப்போ எடுத்தது. ஸோ அப்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த கலர் தெரியும். ஸோ ஐலைன் பண்ணியாச்சு. அடுத்தது மாஸோட இந்த காஜல் வச்சு கீழே வந்து நான் காஜல் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மேலே லைனையும் சேர்த்து கீழே லைனையும் சேர்த்து காஜல் அப்ளை பண்ணுறேன். யூஸ்வலாக நான் உள் பகுதி வரைக்கும் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு கண்கள் வந்து கொஞ்சம் பக்கம்னால அந்த மாதிரி பண்ணால் ஒன்றுமே பக்கமாக தெரியும் அப்படின்ட்டு கொஞ்சம் நடுவுலேயே வந்து கீழேயும் மேலேயும் நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தது வந்து நான் ஐலாஷை வந்து வளைக்கிறேன். எஸ், ஐலாஷை வந்து கலர் வச்சு வளைக்கிறேன். இது வந்து மினிசோட ஐலாஷ் கலர். அடுத்தது வந்து லாரியலோட வால்யூமினஸ் மஸ்காரா வச்சு மஸ்காரா வந்து நல்ல அது ஆக்சுவலாக வால்யூமினஸாக கொடுக்கும். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி வெட்டிங்க்கு வந்து நான் ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் போட மாட்டேன். பார்ட்டிஸ்க்கு போடுவேன், பட் நாட் வெட்டிங்ஸ்க்கு. ஸோ இது வந்து நல்ல வால்யூமினஸாக லேஷஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது லிப் பாமை வந்து எடுத்துகிட்டு ஃபைனலாக ஆப்வியஸாக லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு லிப்ஸ்டிக், மேபலின்லேருந்து, ஆஸ் வெல் அஸ் க்ளாஸியான ஒரு லிப்ஸ்டிக்கு. நான் ரொம்ப மேட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இந்த க்ளாஸி லிப்ஸ்டிக் இது பார்க்க கொஞ்சம் பிங்க்காக இருக்குது, பட் ஆக்சுவலாக கொஞ்சம் ரெட்டிஷ் இருக்குது இதுக்கு. ஸோ அந்த சாரீக்கு ஸ்யூட் ஆகிற மாதிரி. ஸோ எஸ், கெட்டப் சேஞ்ச், ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து மேக்கப் ஃபிக்சர் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்சாச்சு மேக்கப் எல்லாமே. இப்போ ஹேருக்கு போகலாம். ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் இந்த லாரியலோட இந்த டெக்ஸ்டர் ஸ்ப்ரேம்பாங்க, இதை அடித்து கொஞ்சம் நல்லா ஒரு அப்படியே தேய்ச்சி விட்டோன்னா கொஞ்சம் வால்யூம் ஆகும். ஸோ அப்படி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சும்மா அப்படியே ஒரு லைட் ரோல் கொடுத்து ஒரு பின் போட்டுக்கிறேன். சைட்லலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு. சும்மா ஒரு கிளிப்பு தான் இது, பிளாக் கிளிப், அவ்வளோதான். இந்த மேக்கப் பண்ணுற டைம் கூட எனக்கு ஹேர் ஆகவே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ஹேர் நான் முடிச்சிட்டேன். இப்போ அதே தான் வந்து இந்த சைடும் இந்த டெக்ஸ்டர் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டால் கொஞ்சம் நல்ல வால்யூம் கொடுக்கும் இது. ஸோ புஃப்னு தெரியறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு சின்ன முடியெல்லாம் எடுத்து ஒரு சின்ன ரோல் மாதிரி போட்டு இந்த கிளிப் போட்டு அதை அப்படியே கிளிப் பண்ணிடுவேன். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு, இது தான் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பேக்குக்கு போகலாம். நம்ம பேக்கில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் வந்து முடியை வந்து கட்டிக்க போகிறேன். ஸோ முடியை வந்து கட்டியாச்சு. இது வந்து லைட்டாக வந்து இந்த முடியை ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கொண்ட மாதிரி போட்டுக்க போகிறேன். ஜஸ்ட் பேசிக்காக கொண்ட போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் சிம்பிள் கொண்ட மாதிரி போட்டுக்க போகிறேன். ஸோ கொண்ட மாதிரி போட்டுட்டு கிளிப்ஸ் வச்சு எல்லாத்தையும் வந்து முடியை செக்யூர் பண்ணிக்கிறேன். கீழே விழாமல் இருக்கிறதுக்கு வந்து முடியை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன் கிளிப்ஸ் வச்சு. ஸோ அடுத்தது வந்து பூ, மல்லிப்பூ வச்சு இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் கொண்டையும் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ரொம்ப பேசிக் டெக்னிக் தான். மல்லிப்பூவும் ஒழுங்காக கிடைக்கல ஆக்சுவலாக, சூம்பி போன மல்லிப்பூவாக இருந்தது. இது ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் மலர்ந்த மல்லிப்பூவாக இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே அங்கேன்னு வந்து பின் பண்ணி வந்து கொண்டையை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூவில். ரொம்ப ஈஸிங்க. அதை கடன்னு நீங்கள் வந்து கிளிப்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு பின்ஸு
ஸ்ப்ரே எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இதை சட்டுன்னு வந்து 10 நிமிஷம்தான் வந்து கடன்னு முடிச்சிடலாம். இது வந்து நான் நிறைய வெட்டிங்ஸ்க்கு இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது. ஸோ சட்டுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா 5-10 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் முடிச்சிருவேன். நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல். ஆஸ் வெல் அஸ் பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ரெட். ஸோ ஃபைனலாக அந்த இடத்துல கிளிப் போட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா முடியை வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஹேர் ஸ்டைல். எவ்வளோ ஈஸியாக வந்து எவ்வளோ நீட்டாகவும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் கிராண்டாகவும் இருக்கும். அந்த ஃபுல் பூ வச்ச அப்புறம் ரொம்ப கிராண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ ஜுவல்லரிலாம் வந்து நல்லா ஹெவியாக போட்டிங்கன்னா இந்த லுக்கே வந்து பயங்கரமாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதுதான் ஆக்சுவல் சாரியோட கலர். ஸோ இதுதான் அந்த இவெண்ட்டில் நான் கல்யாணத்தில் எடுத்த இது. ஆனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது இது வந்து நவம்பரில் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது, அப்போ பண்ண இந்த லுக் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது அப்படியே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ, இந்த மேக்கப் லுக், ஹேர் லுக்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம், ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ எல்லோரும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.